ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம மேரேஜ் சீரியஸோட 7th பார்ட் தான் கைஸ். எல்லோரும் பார்க்குறீங்க, பட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நம்ம ஃபோன் அடிக்கிது, சரி யாரு என்னன்னு கேட்போம். ஹலோ சரோஜா, நீதானாமா? ஆமாக்கா, நிச்சயத்துக்கு புடவை எடுக்கன்னு சொன்னாங்க அம்மா. அதான் உங்களையும் சொல்லிட்டு அப்படி பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வாங்க, அப்படி கல்யாணத்துக்கு சேர்த்து எடுத்துடும் சொன்னாங்க. இவன் கல்யாணம் செய்யலை, முகூர்த்த கால் நட்டதுக்கு அப்புறம் தானம்மா எடுக்கணும். அக்கா அந்த வழக்கம் எங்கள் குடும்பத்தில் இல்லைக்கா, மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடலாக்கா அம்மா. அதான் உங்கள்கிட்ட என்னன்னு கேட்கா, எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க, பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம்னாக்கா கேட்குறேன். ஐயே, பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதேம்மா. அக்கா நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க, அந்த காலத்தில் இருக்கீக்கா, இப்போன்னா சொல்லாதீங்க. அதெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம், அந்த பிள்ளையை பிடிச்ச சேலையே எடுக்காட்டு கூட்டிகிட்டு வாங்க. சரிம்மா, பிள்ளை இப்போ காலேஜுக்கு போயிட்டா, சாயங்காலம் வரவும் போகுமா? சரிக்கா, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு போகலாமா? சரிம்மா. ஆமாம், எங்கே துணிமணி எடுக்கணும்? நம்ம ஆனந்தத்தில் தான்க்கா எடுக்கலாம்னு இருக்கோம். சரிம்மா சரிம்மா, நான் என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் திருப்பி என்னென்னு கூப்பிடுறேன். சரிக்கா, வச்சுறேன் சரோஜா. சரிக்கா. சரி, நம்மளே இவள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நம்ம சார்பாக ஒரு 50,000 கையில் எடுத்துகிட்டு போகணும். கல்யாணத்துக்கும் துணிமணி எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, நம்மளும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் இவர்களை கூட்டிகிட்டு போய் எடுத்துக்குவோம். முதல்ல நம்ம 2வது பிள்ளைக்கு நம்ம குடும்பத்துக்கு சட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம கையிலையும் காசு இருக்கானே, இல்லைன்னா மதிக்க மாட்டா, என்னதான் சம்மந்தி வீடாக இருந்தாலும். சரி, நம்ம புருஷன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கிளம்புவோம். ஹலோ, ஏங்க? சொல்லுமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஏங்க, நீங்கள் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கீங்க. நம்ம சம்மந்தி வீட்டிலேருந்து நிச்சயப்பட்டு முகூர்த்தப்பட்டு எடுக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. எம்மா, முகூர்த்தப்பட்டு இப்போ எடுக்கக்கூடாது, பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் தானே எடுக்கணும். நானும் சொல்லிட்டேங்க, அவங்க வழக்கத்தில் இப்படின்னா இல்லையா. சரி, நம்ம என்ன பண்ணுறது, மாப்பிள்ளை வீடு சைடு தானே ஒத்து போக வேண்டியது இருக்குது. அதான் நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து துணியை எடுத்து வந்துடுவோம். சேர்த்து 50,000 மட்டும் கொடுத்து விட்றீங்களா? 50,000 இல்லாட்டி அது கீழே எவ்வளோ வேணால் கொடுத்து விடுங்க. நம்ம குடும்பத்துக்கும் நிச்சயத்துக்கு, அப்புறம் இதை ரிசப்ஷனுக்கோ இதுக்கோ, அப்புறம் முகூர்த்தத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும்ல. அப்புறம் சந்தியாவுக்கு 4-5 சேலை வாங்கி கொடுக்கணும். அவளும் பூந்து எடுக்க போகும்போது கொஞ்சம் சேலை கொண்டுட்டு போகணும்ல, ட்ரெஸ் எல்லாமே. அதுக்கு தாங்க கேட்குறேன். நீ என்ன இவ்வளோ விளக்கம் சொல்லணுமா லட்சுமி? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் காசை அனுப்பி விடுறேன் சந்தியாவோட ஜிபேக்கு. சரிங்க, அப்போ நான் வைக்கிறேன். போயிட்டு வந்து உங்கள் மருளை கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்து எடுத்ததெல்லாம் அப்படியே போட்டோ எடுத்து அனுப்புகிறேன். சரிம்மா, பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்க. நம்ம வாங்கி கொடுக்குறது பிள்ளைகளுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம். மாப்பிள்ளை வீடு தானே நிச்சயப்பட்டு முகூர்த்தப்பட்டெல்லாம் எடுப்பாங்க, அதெல்லாம் அவங்க இஷ்டமாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க? பிள்ளைகளுக்கு பிடிச்சதான் வாங்கி கொடுக்கணும். அவ்வளோ கட்டப்போகிறாங்க, நம்ம பிள்ளை தானே கட்டப்போகுது. ஏப்பா, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்களாவது உங்கள் சம்மந்தியாவது. சரி, நான் கிளம்புறேன், போய் உங்கள் பிள்ளைகளையும் கிளப்புறேன் போய். சரிம்மா, எனக்கும் வேலை இருக்கு, நான் வைக்கிறேன், அப்புறமா கூப்பிடுறேன். சரிங்க. சரி, நம்ம புருஷட்டை ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. இனிமேல் நம்ம மகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம். முதல்ல ராணி அக்கா, ராணி அக்கா. ஏம்மையே, நீங்கள் இப்படி கூப்பிட்டா இன்னைக்கு முழுக்க நம்ம வெளியில் பிச்சைக்காரங்க மாதிரி நிற்க வேண்டியதை. நான் கூப்பிட போகிறேன். ராணி அக்கா, ராணி அக்கா. உள்ளாக்கா, சின்ன பொண்ணு ஹாலில் தான் இருக்கேன். அந்த வாரம்க்கா. என்னைய மாதிரி கத்தி கூப்பிடணும். நீ இழுத்து ராணி அக்கா அப்படி ராகம் பாடுற. வா உள்ளாக்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப குசும்புதான் சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சமாக நிறையாவே இருக்கு. வா உள்ளாக்க. முதல்ல என்ன சின்ன பொண்ணு, உமா வாய்ஸ் கேட்டுச்சு, நீ மட்டும் தான் இருக்க. அவள் எப்படி இழுத்து பேசுவாளோ அதே மாதிரி இழுத்து வர்றாக்கா. வந்துடுவா, பொறுமையா இருங்க. ஏமா 2 நின்றுட்டு இருக்கிய மாசன்னு வந்து உட்காருங்க, வாங்க. சரி ராணிக்கா. சரி ராணி அக்கா. என்ன ராணி அக்கா, ரொம்ப சிந்தனையில் இருக்கிய? அது இல்லை சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிச்சயத்துக்கும்
முகூர்த்தத்துக்கும் புடவை எடுக்க வாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் இவங்க அப்பா வேறு இப்போ வெளியூரில் இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி காசை போட்டு வரேன், போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிக்கா, கல்யாணத்துக்கு நான் துணி எடுக்க போறிய, இப்படி பெரிய தொகையை கொண்டு போவிய, அதை கொண்டு போய் பஸ்ஸில் போயிட்டு திருவிழாக்கு வேற என்ன பண்ண சின்ன பொண்ணு? அவங்க அப்பா இருந்தாவது ஏதாவது வண்டியை பிடிப்பாங்க. நம்மளுக்கு அந்த இடம்னா ஒன்றுமே தெரியாதே. நான் வண்டி கொண்டுட்டு வரேன்க்கா, நம்ம போயிட்டு வருவோம். இருந்தாலும் சின்ன பொண்ணு, நீ ரொம்ப எனக்கா ரொம்ப அழகிறடி. எக்கோ இதில் என்னக்கா இருக்கு? இனிமேல் நம்ம கல்யாண வீட்டுக்காரங்க இப்படி அலைஞ்சு தான் ஆகணும். ராணி அக்கா, நிச்சயப்பட்டு எடுக்கிறது சரி. அது என்ன முகூர்த்த சேலையும் இப்பவே எடுக்க போகணும்னு சொல்றீங்க. அது முகூர்த்த கால் ஊண்டின அப்புறம் தானே எடுக்கணும். ஏன் இப்படி முந்திரி கொட்டை மாதிரி எடுக்கிறீங்க? இப்படி எல்லாம் அவசரப்பட்டு எடுக்காதீங்கக்கா. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஐயா உமா, அது எங்கள் சைடு எந்த முறையும் இல்லை. இந்த மாதிரினா ஏதோ அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு இந்த மாதிரி தான் எடுப்பாங்களா. நிச்சயப்பட்டு எடுக்கும்போதே முகூர்த்தப்பட்டு எடுப்பாங்களா. சரி நம்ம மாப்பிள்ளை வீடு சொல்ல தானே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நம்மளும். ஐயே சரி அக்கா, அப்போ போயிட்டு வாங்க நல்லபடியா. அதுக்கு முன்னாடி குழம்பு மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு போக. சரியான அலுப்பையா இருக்கு உமா. இப்போனா இருக்கவே இருக்காத. ஏய் சின்ன பொண்ணு, இதுல என்ன இருக்கு? நம்ம உமா தானே என்கிட்ட தானே கேட்குறாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சந்தியா, முகத்துல இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு போல. ஏன்த்த நீங்க வேற என்னை வச்சு காமெடி பண்றீங்க? ஏட்டி இதுக்கு பேர் காமெடி இல்லடி, சும்மா கல்யாணம் ஆக போற பொண்ணு இதெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ஆமா லட்சுமிக்கா, உங்கள்கிட்ட கேட்கன்னு நினைச்சேன். இது மாப்பிள்ளைலேருந்து எத்தனை ரூபாய்க்கு சேர் எடுத்துறாங்களா? அது தெரியல சின்ன பொண்ணு. நான் ஒரு 50 பவுன் போட போறேன். அதுக்கேற்ற மாதிரி தானே சேலை எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் சரிதான்க்கா. அப்போ எப்படி 1 லட்ச ரூபாய்க்கிட்ட எடுத்துருவாங்க சேலை. எத்தே இப்படி சேர் எடுத்தா என்ன? எங்கள் அக்காவுக்கு சேர் எடுத்து கொடுத்தாலே போதுங்கிற இதில் இருக்கா. சும்மா இரு சூர்யா, நீ வேற உம்பிழுத்துட்டு இருக்கா. ஏட்டி கொஞ்சம் அமைதியாக வாங்கலேன், அவ்வளோதான் வண்டி ஓட்ட விடுங்களேன். சரிங்க தாய் குழம்பி, நாங்கள் வாயை முடிட்டு வர்றோம். ஏன்க்கா புள்ளையில போட்டு கத்திக்கிட்டு இருக்கியா? நான் தானே பேச்சு கொடுத்தேன். அக்கா ஆனந்தம் வந்துருச்சுக்கா, அந்த வண்டியை நிப்பாட்டு இறங்குவோம். என்னக்கா நம்ம எப்படி 1/4 மணி நேரம் ஆக போகுது, இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து யாரும் வரலை? அதுதான் தெரியல சின்ன பொண்ணு. இரு சின்ன பொண்ணு, அப்படியே ஃபோன் பண்ணி கேட்குற சரோஜாட்ட. ஐயோ சின்ன பொண்ணு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சின்ன பொண்ணு என்ன எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வருது? இந்த சரோஜா வேற சும்மா இருக்கா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வேற யாரும் ஃபோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி வந்துட்டீங்களா என்ன ஏதுன்னு கேட்க டோப்பை ஓடுறவோ அப்படிதே. அத்தை சும்மா இருங்க, வீட்டு வருமானம் இருக்கு, அப்புறம் ஏதாவது போட்டு கொடுத்துற போகுது. அத்தை அவன் என்னை வச்சு சும்மா கலாச்சிக்கிட்டு இருக்காத்த, நானும் அப்படின்னா பண்ணுவேனா? ஆமா சந்தியா, நீ பண்ண மாட்டேன், இதோட மோசமாவே பண்ணுவேன். இப்ப ஏமாமாள் ஏட்டி, இப்ப நீங்க சண்டை போடுறதா நேரமாக்குது. நானே மாப்பிள்ளைக்காரங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற ஏன்டி அவன் உயிரை வாங்குறிய? அவங்க எங்க வரா எப்படி வராங்க உனக்கு தெரியனு அதானே. சந்தியாட்ட உங்க ஆள் நம்பர் இருக்கு, அவள் ஃபோன் பண்ணி கேட்க சொல்லு. சந்தியா ஃபோன் பண்ணி கேளு மாப்பிள்ளைட்ட நீ. சரிம்மா தான் கேட்குறேன். ஹலோ. சொல்லு சந்தியா. எங்க வர்றீங்க? நாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. நெருங்கி வந்துட்டோம் சந்தியா, வந்துட்டே இருக்கோம். அப்படியே லைன் கொஸ்டின் அனுப்பவா? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, சீக்கிரமா வந்துருங்க, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். ஐயோ இவ ரொம்ப குலையிறாரே. சரி சரியா சந்தியா, தான் வந்துட்டோம் பாருங்க, தான் நிக்கிறோம். அந்த பாத்துட்டேங்க. நான் காலை கட் பண்ணிட்டு நேர்ல வந்து பேசிக்கிறேன். சரிங்க நான் வைக்கிறேன். இந்தா வந்துட்டாங்க, தான் நிக்கிறேன். ஆமாக்கா, அந்த டோப்பாவோட ரவி வந்துட்டாங்க. ஹாய் கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ், அப்போ நம்ம போகிற வீடியோ டக்கு டக்குன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். பாய் கைஸ், see you all.